ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் மசாலா கிரேவி தான் செய்ய போகிறோம். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் மசாலா கிரேவிக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இஞ்சி ஒரு 1/2 இஞ்சி எடுத்துக்கோங்க. விரல் சைஸில் ஒரு 1/4 இஞ்சி இருந்தால் போதும். அது பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு எல்லாம் 2யுமே கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து பேஸ்ட்டுக்காக நம்ம வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லு பூண்டு வந்து முழுசாக தோல் உரிக்காமல் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், இது வந்து 1/2 மூடி தேங்காய். இது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வந்து நம்ம செவக்க வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் துண்டு வந்து நம்ம இதில் போட்டுக்கிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனை வர வரைக்கும் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா ஒரு 1 மினிட்ஸ்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். நல்லாவே பச்சை வாசனை போகுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ நம்ம வந்து கறியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம போட்டுடலாம். கறி கழுவும் போது பார்த்து கழுவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு பீஸ்லேயும் இருக்கும். பார்த்து எடுத்துட்டு அப்புறம் 2 டைம்ஸ் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 சிட்டிகை போட்டு ஃபுல்லாக இது பண்ணி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 1 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் கழுவிட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்டீரியாஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா இந்த மஞ்சள் தூள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிற போதும் இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள்லாம் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கணும். வச்சுட்டு அதை வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 சிட்டிகை உப்பு மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா உப்பையும் சேர்த்து இதில் போட்டுறக்கூடாது. எதுக்காக இது வந்து 1/4 சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து மட்டன் வந்து நல்லாவே சீக்கிரம் வெந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டோனே நம்ம தண்ணியே ஊத்தல. பாருங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுற மாரி இருக்குங்களா? பாருங்க, நல்லாவே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே பாருங்களேன், தண்ணி விட்டுருக்கு நல்லா. அப்ப இந்த டைம்ல வந்து நீங்க வந்து அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. அதாவது இது வந்து 1/2 கிலோ கறி. 1/2 கிலோ கறிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 1/4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 10 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குக்கர் தன்மையை பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 10 விசில் விட்டா தான் உங்களுக்கு நல்லா வேகும். சில பேருக்கு 8 விசில் விட்டா தான் நல்லா வேகும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அப்பதான் கறி வந்து வேகும். ஆனா விசில் வந்து உங்க தன்மைக்கு பொறுத்து பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது அரைக்க தேவையான மசாலா வந்து தேங்காய் 1/2 மூடி சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் திருவியாச்சு. இது சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ மீதி இருக்க தக்காளி இருக்கு இல்லையா? கட் பண்ணி வச்சது மீதி இருக்கும் இல்லையா? அதையும் இதில் போட்டுறலாம். அப்புறம் வந்து பூண்டு பார்த்தீங்கன்னா, தோல் உரிச்சது. இதெல்லாமே நான் மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வடை சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மட்டன் வெந்துருச்சு. வேக வச்ச கறியை நம்ம இதில் ஊற்றிடலாம். அடுப்பை வந்து சிம்மில்லே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? 1 டேபிள் ஸ்பூன் அது போட்டிருக்கோம். அடுத்தது கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அதையும் போடுறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அரைத்த விழுது இருக்கு இல்லையா? அதை ஊற்றிக்கலாம். ஜாரில் இருக்க மீதி இருக்க விழுதையும் கழுவி இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே போதுமான அளவு தண்ணி. இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிற உப்பு இருக்கு இல்லையா? நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பாருங்க, 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நம்ம வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ ஆயில் சேர்த்துட்டோம். ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா, ஆயில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா, அந்த மசாலா வந்து கறியோடு சேர்ந்து உங்களுக்கு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரும். அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கறியோடு சேர்ந்து இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்தீங்கன்னா, பாருங்க திக்கா வந்திருக்கா? திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மசாலாலாம் அந்த கறியோடு சேர்ந்திருக்கு. இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதத்துலலாம் நீங்க பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது மாரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்